welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th accountancy. இது மட்டும் நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணனா subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது next topic subsidiary books. அதுல வந்து ரெண்டு வால்யூம்ஸ் இருக்கு, 1 and 2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது first one. So first oneல என்னென்ன இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். So subsidiary books na enna அப்படின்றது நான் first நான் சொல்லிடுறேன். Subsidiary books அப்படின்றது journal நம்ம prepare பண்ணுவோம். So journal பத்தி நம்ம already videos போட்டிருக்கோம். So அந்த journal நம்ம எப்படி prepare பண்றோம், so debit credit, so அதுக்குன்னு நம்ம ரூல்ஸ்ல வச்சிருந்தோம், golden rules வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம். பட் இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறது journal entry இல்லாம எப்படி நம்ம அக்கவுண்ட்ஸ் போடுறது அப்படின்னு. ஸோ ஜேர்னல்ன்றது இந்த இடத்துல ஜேர்னலுக்கு பதிலாக சப்சிடரி புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜேர்னல் நம்ம போட வேண்டாமா அப்படின்னு கிடையாது. சப்சிடரி புக்ஸ் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ் அண்ட் ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்த மட்டும் என்ட்ரிஸ் அண்ட் மெத்தட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அப்போது நம்ம சில பிஸ்னஸை பொறுத்த மட்டும் அவனோட நீட்ஸை பொறுத்த மட்டும் சிலது புக்ஸை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் வரும். லைக் நம்ம இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மெத்தட் என்ன, ஜேர்னல் என்ட்ரி போடுறது, லெட்ஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ். பட் இந்த சப்சிடரி புக்ஸஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜேர்னலுக்கு பதிலாக நம்ம சப்சிடரி புக்ஸஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சப்சிடரி புக்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், கேஷ் புக். ஸோ இந்த கேஷ் புக்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் டீட்டெயிலாக படிப்போம். இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு 4 தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சப்சிடரியில் இந்த 5 புக்ஸை தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இந்த 5 புக்ஸு மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்தது நம்ம லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஸோ அந்த ப்ரொசீஜரில் நம்ம போவோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம், ஏன் நம்ம சப்சிடரி புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன் கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி ஹேவிங் அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ ஒன் பர்சன் கேனாட் டூ ஆல் ரெக்கார்டிங் ஒர்க் பை ஹிம்செல்ஃப். அப்போது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் படி 2 பர்ச்சேஸ் 2 சேல்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது டெய்லி பர்ச்சேசஸ் இருக்கும், டெய்லி சேல்ஸும் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜேர்னல் என்ட்ரி போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் புக்குன்னு தனியாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ரிட்டன் ஒருத்தவங்க தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க, சேல்ஸ் ரிட்டன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சப்சிடரி புக்ஸ் பெரிய லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் வால்யூம் வச்சவங்களுக்கு சப்சிடரி புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஏன் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று என்னென்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க்கிங், சப்டிவிஷன் ஆஃப் புக் கீப்பிங். இப்போ ஜேர்னல்ன்றதை விட சப்சிடரி புக்ஸ் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய பெரிய பிஸ்னஸில் சப்சிடரி புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஜேர்னலுக்கு பதிலாக சப்சிடரி புக்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த பாயிண்ட், நம்ம சப்சிடரி புக்ஸை மெயின்டைன் பண்ணும்போது ஜேர்னல் நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஜேர்னலுக்கு பதிலாக தான் நம்ம சப்சிடரி புக்ஸே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆனால் சப்சிடரி புக்ஸுக்கு அடுத்தது நம்ம போட வேண்டியது லெட்ஜர் போடணும். அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், நம்ம எப்படி ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். பட் இந்த இடத்துல ஜேர்னலுக்கு பதிலாக நம்ம சப்சிடரி புக்ஸ் போடுறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸோ சப்சிடரி புக்ஸோட இன்னொரு நேம் என்னென்னா புக்ஸ் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஜேர்னலுக்கு ஒரு நேம் பார்த்துருக்கோம், லெட்ஜருக்கு ஒரு நேம் பார்த்துருக்கோம். ஸோ சப்சிடரிக்கு இன்னொரு நேம் என்னென்னா புக்ஸ் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி அப்படின்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்கார்டிங் இன் ஒன் ஜேர்னல். ஸோ ஒரு ஜேர்னல் போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் நம்ம சப்சிடரி புக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணும் போது நமக்கு அந்த டைம் எடுக்காது. அப்போது நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடுறதுக்கு பதிலாக நம்ம நிறைய புக்ஸ் தனித்தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். லைக் பர்ச்சேஸ் புக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டன் தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஜேர்னல் வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. So number of subsidiary books may vary according to the requirement of each business. So ஒரு business பண்ணும்போது நம்மளோட புக்ஸ் எவ்வளோ வேணும். இப்போ சின்ன கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் புக் இருந்தால் போதும். பட் அதுவே பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி ஆஃப் சப்சிடரி புக்ஸஸ் தனியாக மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ இது ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஸோ ஜேர்னல் போடுறதுக்கு டைம் கொஞ்சம் வேரி ஆகும். பட் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி புக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் ஒருத்தரே தான் ஜேர்னல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக புக்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிவிஷன், ஒரு என்ட்ரியை ஒரு 10 என்ட்ரி ஒரு ஆள் போடுறக்கும் ஒவ்வொரு என்ட்ரியும் ஒவ்வொரு ஆள் போடுறக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னன்னு. ஸோ டிரான்சாக்ஷனில் நம்ம 3 டைப் பார்த்துருக்கோம், கேஷ், கிரெடிட், பேங்க். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது 2 டிரான்சாக்ஷன், ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், ஒன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்னென்ன இருக்குன்னா கேஷ் புக் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேஷ் புக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம பார்த்ததில் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனில் நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவோம்னா ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ்னால் என்னென்னா, ஸோ கேஷ் டிரான்சாக்ஷனாக வெறும் கேஷ் புக்ஸ் மட்டும். ஸோ கேஷ் புக்கும் பேங்க்குமே இதில் வந்துடும். பட் இந்த இதில் சப்சிடரி புக்ஸை பொறுத்த மட்டும் கேஷ் டிரான்சாக்ஷனாக கேஷ் புக். பட் இப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ். ஸோ ஸ்பெஷல் ஜேர்னல்ஸில் நம்ம பார்த்தோம் பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் டிரான்சாக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனை நம்ம எதெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோன்னா பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ இந்த எல்லா புக்ஸுமே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுறக்கும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஆள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும்போது டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி அங்கே எரர்ஸ் ஆகிறக்கும் மிஸ் ஆகலாம். ஏன்னா ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு என்ட்ரி போடும்போது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுதான் எஃபிஷியன்சி. ஸோ எஃபெக்டிவாக ஒருத்தர் ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க அந்த புக்கில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இஃப் எல்லா இந்த புக்ஸ் எல்லாமே ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணால் ஸோ ஒரு ஆள் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ட்ரெயின்ட் ஆவாங்க. எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு புக்கை இப்போ பர்ச்சேஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவங்க திருப்பியும் அதே என்ட்ரி போடும்போது அந்த புக்கை மெயின்டைன் பண்ணும்போது அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆவாங்க. ஸோ இதே மாதிரி எரர்ஸ் வந்து சப்சிடரி புக்ஸஸில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போது ஒவ்வொருத்தர் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும், ஒர்க் பர்டனும் கம்மியாக இருக்கும். அப்போ எரர்ஸும் ஃப்ராடும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. பட் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணும்போது ஒரு ஆளே எல்லா புக்கும் மெயின்டைன் பண்ணும்போது அந்த எரர்ஸ் ஸோ மிஸ்டேக்காக ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க, இன்னொரு என்ட்ரி மிஸ் ஆகிருக்கும், ஒரு டெபிட் பக்கம் போட்டிருப்பாங்க, ஒரு கிரெடிட் பக்கம் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரர்ஸும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைம் சேவ் ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கு மெயின்டைன் பண்ணும் போது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் புக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட்னா என்ன, கடனுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறது எல்லாமே கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் புக்கில் மெயின்டைன் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ வென் பிஸ்னஸ் வாண்ட்ஸ் டு நோ தி இன்ஃபர்மேஷன். ஸோ பிஸ்னஸ் எப்போல்லாம் கிரெடிட் பர்ச்சேஸோட இன்ஃபர்மேஷன் வேணுமோ அப்போ இந்த பர்ச்சேஸ் புக்கை எடுத்து அவங்க செக் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்னா ஒன்று வந்து கேஷ் பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். இப்போ நம்ம அசெட்னா என்ன, ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் ஆர் மிஷினரிஸ், ஸோ அந்த மாதிரி வாங்குறது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து தனியாக நம்ம பர்ச்சேஸ் புக்கில் போடுவோம். பட் இது எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் புக்கில் போட மாட்டோம். ஸோ இன்கேஸ் இப்போது இதுவே இந்த ஃபர்னிச்சரே இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ அவரோட பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது ஃபர்னிச்சரை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறது அப்படின்னா அப்போ இந்த ஃபர்னிச்சர் வந்து அவருக்கு அது அசெட் ஆகாது. பட் அது ஒரு டீலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபர்னிச்சர் வந்து அவருக்கு வந்து கூட்ஸாக மாறும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ்னால் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹீட்ரு வாங்குறாரு. யார்கிட்டருந்து ஹீட்ரு வாங்குகிறோம், நம்ம அருண் எலக்ட்ரானிக்லேருந்து நம்ம ஹீட்ரு வாங்குகிறோம். அப்போ அந்த அருண் எலக்ட்ரானிக்கு நமக்கு ஒரு பில் தருவாங்க. கரெக்டாக
இப்போ இந்த பில்லை தான் நம்ம இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்வாய்ஸில் இவர் கொடுக்குற மெட்டீரியல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அந்த பில்லு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது ஒரு டாக்குமெண்ட், பில் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் அண்ட் சென்ட் பை செல்லர் டு தி பையர். ஸோ இந்த இடத்துல யார், அருண்றது தான், இவர் தான் செல்லர். ஓகேவா, நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்போது நம்மளோட கம்பெனியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிட்டோம், ஏபிசி கம்பெனின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து செல்லர், நம்மளுக்கு விற்கிறாங்க. நம்ம யார் இங்கே, ஏபிசி கம்பெனி. ஸோ நம்ம பையர். அப்போ என்னென்னா இந்த பில்லு நம்ம ஹீட்ரு வாங்கியிருக்கோம், இந்த பில்லு நமக்கு தராங்க. எப்படி தராங்கன்னா இன்வாய்ஸ், ஏன்னா நம்ம கேஷ் கொடுக்கல. ஸோ கேஷ் கொடுக்காதனால அது இன்வாய்ஸ் பில்லாக ஆகும். இப்போ கேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பில் என்ன ஆகும் அப்படின்னா கேஷ் ரெசிப்ட் ஆகும், கேஷ் பேமெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ பேமெண்ட் பில் அப்படின்னு நமக்கு தருவோம். ஸோ இதை வந்து ஏன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். இப்போ நம்ம ஜேர்னலோ லெட்ஜரோ போடும் போது இந்த இன்வாய்ஸ் பில்ஸை வந்து நம்ம வைக்கும் போது என்ட்ரிஸ் போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கிராஸ் செக் பண்ணுறக்கும். ஸோ யார் யாருக்குன்னா செல்லருக்கும் சரி பையருக்கும் சரி இது ஒரு டாக்குமெண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ டிஸ்கவுண்ட்லேயே ரெண்டு இருக்குது, ஒன்று கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட். நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது ட்ரேட் டிஸ்கவுண்ட், நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் கேஷ் டிஸ்கவுண்ட் பார்ப்போம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிடக்டட் given by the suppliers to the buyer on the list price or catalog price of the goods. ஸோ இது என்னென்னா இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம வாங்கினதில் எவ்வளோக்கு வாங்கினோம், ஹீட்ரு 18,000, 3 ஹீட்டர் வாங்கினோம் 6,000க்கு. அப்போ வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 10% அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போது இந்த மாதிரி இப்போது இதுவே வந்து 3 ஹீட்ரு தான். இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு ஹோல்சேல்லேருந்து வாங்குகிறோம், அவன் ஒரு கடை வைக்கிறான் அப்படின்னா அவன் வந்து நிறைய வாங்குவான், 20, 25, 50, 100 வாங்குவான். ஸோ அப்போ பல்க் பர்ச்சேசஸ் அவன் என்கரேஜ் பண்ணுவான். ஸோ இட் கிவ்ஸ் ஆஸ் அ ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆர் வென் தி கூட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ லார்ஜ் குவான்டிட்டியாக வாங்கும் போது அவனுக்கு வந்து லைக் கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரேட் டிஸ்கவுண்ட் தருவான். ஸோ அப்போது அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் தரும்போது அவன் என்ன ஆகும் அப்படின்னா லைக் பையருக்கு வந்து லைக் அவ்வளோ லாஸ் வராது, பட் ஒரு இம்ப்ரெஷன் அந்த கஸ்டமரை அவன் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி சில டிஸ்கவுண்ட் தருவான். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னென்னா when buyers get in large numbers. ஸோ ஒரு பையர் வந்து நிறைய குவான்டிட்டியில் வாங்கும் போது, நிறைய குவான்டிட்டி நிறைய வால்யூமில் வாங்கும் போது செல்லர் வந்து இவனுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தருவான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் எதுனா ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இப்போ எப்படி நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து லைக் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மோஸ்ட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பட் எப்படி நம்ம பில்லை ரெக்கார்ட் பண்ணுவோன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 18,000க்கு வாங்கினோமா ஹீட்ரு, இப்போ ஹீட்டரில் 10% அவன் போட்டிருந்தானா நம்ம அமௌண்ட் எவ்வளோ, நம்ம வாங்கினது 16,000, லைக் இதில் 18,000 போச்சு, 18,000ல் 10% போச்சுன்னா 1,800, அதில் 16,200. ஸோ இந்த 16,000 தான் நம்மளோட பில்லோட வேல்யூவாக இருக்கும். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் சப்ளையர்ன்றது செல்லர். ஸோ செல்லர் பையர் வந்து நிறைய கூட்ஸை வாங்கணும். ஸோ வாங்கினானா அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவான். ஸோ அதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்றாங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னா அந்த லைக் டிடெக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு, ஸோ டிஸ்கவுண்டட் மைனஸ் பண்ண அமௌண்ட்டில் தான் அவங்க இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி நெட் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை நம்ம பில்லை போட மாட்டோம். லைக் உங்கள் கொஸ்டின்ஸில் வந்திருந்தா கூட நம்ம மைனஸ் பண்ணுவோம், பட் அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம போஸ்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் புக்கை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங் டு தி பர்சனல் அக்கௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஜேர்னல் என்ன வரும், இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அந்த பர்சன் நேம், கரெக்டாக. இப்போ இந்த பர்சனோட நேமில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அப்போ எப்படி வரும், பை பர்ச்சேஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா, இப்போ எப்படி வரும்னா இப்போ ஆனந்திட்ட வாங்கினோமா, அருண்கிட்ட வாங்கினோமா, அப்போது அருண் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போட்டு பை பர்ச்சேஸ் 16,200 அப்படின்னு போடுவோம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸோ நம்ம 2 லெட்ஜர் போஸ்டிங், ஒன்று வந்து பர்சனல் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், அடுத்தது வந்து பர்ச்சேஸ் புக்கில் எப்படி நம்ம போடுறது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு. ஸோ போஸ்டிங் அப்படின்னா என்ன, லெட்ஜர் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி பார்த்தோம், பர்சனோடதில் பார்த்தோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் புக்கில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 2 பக்கம் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ இது எப்படி வரும்னா, நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் எப்படி வந்துச்சு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாம்பிளே இருக்கலாம், அருண் எலக்ட்ரானிக்கில் பை பர்ச்சேஸ் 16,200 நம்ம வச்சோம், கரெக்டாக. ஸோ இதை நம்ம எப்படிங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம் அப்படின்னா, டு அருண் எலக்ட்ரானிக் அப்படின்னு போட்டு 16,200. ஸோ இதோட ஆப்போசிட் என்ட்ரி போடுவோம். பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய பேர்த்தோடது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்தோடது இது வந்து ஒரு என்ட்ரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி, இதுவே நிறைய என்ட்ரிஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, at the end of the month is totaled. ஸோ அந்த மந்த்லி டோட்டல் இஸ் போஸ்டட். ஸோ அந்த மந்த்லி அண்ட் ஃபுல் மந்த்லி அந்த இப்போ ஜான் ஃபுல் பர்ச்சேஸ் டோட்டல்ஸும், ஃபெப்னா ஃபெப் ஃபுல் டோட்டல்ஸும் பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பர்ச்சேஸ் புக். ஸோ பர்ச்சேஸ் புக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புரியலன்னா அந்த என்ன எது புரியலையோ ஸோ அது கமெண்ட் பாக்ஸஸ் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.